டாடி மசாலா பால் கேன்சல். டாடி ஏய் டாடி என்னடா? எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? என்னாச்சு? என்ன மாப்பிள செம்ம எனர்ஜியா வர? மசாலா பால் வெளியிலே குடிச்சு வந்துட்டியா? அட, சும்மா இருங்க, நீங்க வேற. நீ சொல்லுடா. சும்மா இருங்க மாமா. டாடி இல்லையா, நான் தான் ஒரு மாட்டிக்கிட்டேன். முக்கியமான ஹாப்பி நியூஸ் சொல்லணும் டாடி. எதுவும் தனியா சொல்லணுமா? நோ டாட், இங்கே சொல்லிடுறேன். ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட மெட்டல் கம்பெனில இருந்து டெண்டர் எடுப்பாங்கல்ல, அது இந்த மாசம் நடக்குது. தெரியுமே, அது பெரிய கான்ட்ராக்ட் ஆச்சே. ஆமா டாட், பெரிய கான்ட்ராக்ட் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ கூட டாட். எனக்கு தெரியும்டா. இதுக்கு முன்னாடி நீ கம்பெனில ஆக்டிவா இருந்தப்போ தொடர்ந்து 3 வருஷம் அந்த டெண்டரை நாம தானே எடுத்தோம். நீ தானே எல்லாமே செஞ்ச. அப்புறம் ஒரு 4-5 வருஷமா நடுவுல நீ அந்த பக்கம் போறதே இல்ல. ஆமா டாட், ஆனா இந்த வருஷம் அந்த குக்கர் கான்ட்ராக்டை நம்ம கம்பெனி சார்பா நான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் டாட். டேய் சூப்பர்ரா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ திரும்பவும் பிசினஸ்ல இறங்குறது, அந்த டெண்டரை எடுக்கணும்னு நினைக்கிறது, நிஜமாவே சொல்றேன்டா, சூப்பர். தாராளமா செய்ய. என்ன உதவி வேணும்னு சொல்லு, நான் பண்றேன். என்னம்மா உன் தம்பி வேற மாதிரி மாறிட்டான்? நோ டாட், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். பாத்தியா சுந்தரவள்ளி, நம்ம சூர்யா எப்படி மாறிட்டான் பாத்தியா? அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான். இந்த டெண்டர்ல நல்ல லாபமும் கிடைக்கும், போட்டியும் அதிகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல எல்லாம் அவனால அடிச்சு புடிச்சு வின் பண்ண முடியாது. என்ன சுந்தரவள்ளி நீ, அவனே ஆசையா வந்து ஒரு விஷயத்த சொல்றான், அவங்கிட்ட போய் நெகட்டிவா சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்தா என்னப்போ அவன் செய்யட்டும். என்னங்க இதுல நெகட்டிவா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இத்தனை வருஷமா அந்த பிசினஸ பாத்துக்கிட்டது நான். எதுல நஷ்டம் வரும் எதுல லாபம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், இந்த டெண்டர் எடுக்கிறதுல லாபம் இல்ல, நஷ்டம் தான். சோ என்ன சொல்ல வராங்களா? சிம்பிள், டெண்டர் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. என்ன டாடி, அப்படின்னா அதுதான் வேணுங்கிற. அந்த டெண்டரை நான் சக்சஸ்ஃபுல்லா எடுத்து காட்டுறேன், பார்க்கலாமா? டேய், எதுக்குடா என்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்க? அந்த கான்ட்ராக்ட பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் பிரைஸ்க்கு தான் அந்த கான்ட்ராக்ட் போய் சேரும். அதனால உன் வாய் சவடாலுக்குலாம் கிடைக்காது, சரியா? பாப்போம், யார் அடிக்கிறது வாய் சவடாலு, யார் ஜெயிக்கிறதுன்னு பார்க்க தானே போறீங்க. நான் இதுல ஜெயிச்சு காட்டுறேன். டேய் வாய் சவடால், பாத்துறலாம். ஏமா எதுக்குமா தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறாங்க? புதுசா இப்படி ஒண்ணு வேற ஆரம்பிக்குதா? இத அர்ச்சனா அம்மா கிட்ட சொல்லணுமே, சொல்லிட்டா போச்சு. நந்தினி, நந்தினி, நீ இங்க இருக்கியா? நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன் உன்னை. என்னாச்சுங்க ஐயா, ஏதாவது வேணுமா? ஆமாம்மா, உன் கையால நல்ல ஸ்வீட் ஒண்ணு பண்ணி கொடு. எதுக்குங்க ஐயா ஸ்வீட்? என்னங்க ஐயா விசேஷம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? ஆமாம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு பழைய சூர்யாவை பார்த்தேன். அப்படியே உற்சாகமா வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போறேன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் அவன் திரும்பவும் பிசினஸ் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சது எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? அது இப்பதாங்க ஐயா புரியுது ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அவன் எப்பவும் இப்படித்தாம்மா இருப்பான், அப்படி ஃபயரா இருப்பான். ஒரு வேலையை எடுத்தா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டான். எல்லா விவரத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பான். ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணணும்னா கம்பெனியோட சீனியர் மேனேஜரை விட அவன் பக்காவை ரெடி பண்ணி கொடுப்பான். இப்ப நடுவுல குடியில விழுந்து சீரழிஞ்சி அவனை பார்க்கவே ரொம்ப மனவேதனையா இருக்குமா. அவன் என்னைக்காவது ஒரு நாள் பழைய சூர்யாவை திரும்ப மாட்டானான்னு ஏக்கமாவே இருக்கும். கடைசியில அது இன்னைக்கு நடந்துருச்சுமா. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீதான் காரணம். நானா? நான் என்னங்க ஐயா பண்ணேன்? எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே. அப்படி இல்லம்மா, மனசுக்குள்ள இருக்கிற பாரமும் வேதனையும் குறையும் போது தன்னால வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிதாம்மா நீ அவனும் ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் பயங்கர உற்சாகமாயிட்டான். அதனாலதான் யாருக்குமே சொல்லாமலே இந்த கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு இறங்கியிருக்கான். ஐயா, ரெசார்ட்டுக்கு போனதுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. அங்கேயும் அவர் எப்பவும் போல குடிச்சிட்டே தான் இருந்தாரு. அது தெரியல நந்தினி.
ஆனா ஏதோ ஒரு வகையில அவன் மனசுல இருந்த தயக்கத்தெல்லாம் மாத்தி திரும்பவும் அவனை பிசினஸ்ல கவனம் செலுத்துறதுக்கு இந்த ட்ரிப் தான் காரணம் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயா, ஆனா அம்மா சொல்லும்போது இந்த கான்ட்ராக்ட் ஒன்றும் சரியா வராது, கிடைக்கிறதே கஷ்டம், கிடைச்சாலும் லாபம் வர்றது கஷ்டம்னு சொன்னாங்களே. எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. முழுசா நஷ்டமானா கூட பரவாயில்ல. ஆனா சூர்யா திரும்பவும் பிசினஸ்ல இறங்கணும். அவன் இப்படி வேலையை பார்க்கணும். அவன் கவனம் ஃபுல்லா குடியில இருந்து பிசினஸ்க்கு திரும்பணும். எனக்கு அதான் வேணும். புரியுதுங்க ஐயா. அதே நேரம் சூர்யா எடுத்த வேலைய சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த டெண்டர் எப்படியும் அவனுக்கு தான் கிடைக்கும். அத பக்காவா பண்ணி முடிச்சிருவான். ஆனா இந்த சமயத்துல அவன் குடிச்சிடாம மட்டும் பாத்துக்கணும். அது கஷ்டங்க ஐயா. முன்னாடியாச்சும் அவருக்கு போதை ஏறலன்னு நம்ப வச்சிருந்தோம். ஆனா இப்போ திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்னங்க ஐயா பண்ண முடியும்? பாத்துக்கலாம் விடு. அவனே இந்த டைம்ல குடிய குறைச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். சரிங்க ஐயா, நாளைக்கு காலையில உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நான் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா.